வணக்கம். அந்த மைக் பார்த்தாலே கொஞ்சம் பயம் ஜாஸ்தி, பேசுகிறது கம்மி மைக்கில். ஓகே, ಪ್ಯಾಷನ್ ಮೂವಿ ಮೇಕರ್ಸ್ ಡೈರೆಕ್ಟರ್ ಸಂತೋಷ್ ಸರ್ ಪ್ಯಾಷನಾಗಿ ಮೂವಿ ಮೇಕ್ பண்ணுவாங்க. என்ன சொல்கிறேன்னா, சார் கூட நான் ஒரு 3 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நல்லா நரேட் பண்ணுவாங்க, நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, நல்ல ஃப்ரேம், நல்ல மூட் க்ரியேட் பண்ணுவார். ஸோ அஸ் எ டிஓபி எனக்கு ஒர்க் பண்ணுறது கூட நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா பண்ணக்கூடிய ஸ்கிரிப்டில் வந்து எப்போவுமே நல்ல ஒரு மூடு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி லைட் பண்ணுறதாகட்டும், ஸோ ஃப்ரேம் பண்ணுறதாகட்டும், அஸ் எ சினிமாட்டோகிராஃபருக்கு ப்ளஸ் சார் கூட ஒர்க் பண்ணுறது. ஸோ அவங்களுடைய இது பொட்டன்ஷியல் காட்ட முடியும். எப்பவுமே வந்து சார் வந்து எனக்கு ஒரு 15 இயர்ஸ் 17 இயர்ஸ் பேக் பரிச்சயம். அது பிரதர் மாதிரி. சார் வந்து ஆக்சுவலி வந்து புனித் ராஜ்குமார் சாருடைய தம்பி. ஸோ அவங்க பிளட்லேயே அந்த ஃபிலிம் ஃபேமிலி இருக்குது. ஸோ பேஷன் மூவி மேக்கர்ஸ் மாதிரி நல்லா ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. நல்ல ப்ராஜெக்ட் இதில் இருக்குது. இந்த கண்டென்ட் வந்து ராபின்ஹுட் கண்டென்ட் வந்து இந்த யூத்தை ட்ரெண்டியாக இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இந்த ஜென்ரேஷனில் என்ன நடக்குது, மேட்ரு லைவ் என்ன நடக்குது, அந்த விஷயம் இதில் இருக்குது. டெஃபினெட்லி இது இதில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். எனக்கு கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கொடுத்ததுக்கு சந்தோஷ் சார் தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கே வந்து இது ஒரு புதுசாக இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் படம்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரெஸ் மீட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பூஜை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ப்ரெஸ் மீட்டை அப்படியே வந்து எல்லாருமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஷன் மூவி மேக்கர்ஸில் இந்த படத்தில் எனக்கும் ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் சந்தோஷ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நெரேட் பண்ணும்போதே ரொம்ப கேட்சியாக இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு சப்ஜெக்டாக இருந்தது. அவருடைய நரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் தமிழில் படம் பண்ணணும், இதனோட தமிழ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆர்வமாக அவருடைய ஒர்க் வந்து கேட்கும்போது ஒரு எக்ஸைட்டடாக இருந்தது. நான் இந்த டீமோட ஒர்க் பண்ண போகிறேன்ட்டு. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா இது ஒரு பேன் இண்டியா மூவி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா எல்லாம் ஹிந்தி பேசுகிறாங்க, கன்னடா, தெலுங்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கலந்து ஒரு மேடையில் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டீமோட நான் ஒர்க் பண்ணுறேன்ட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இப்போவே வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் அந்த அவர் சொன்னார், நாங்கள் புதுசாக நாங்கள் வந்து வரோம், எங்களுக்கு எல்லா விதமான ஒரு கோஆப்ரேஷனும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக எங்கள் தமிழ் மீடியாவுமே சரி, இங்கே இருக்கிற ஆக்டர்ஸுமே சரி, டெக்னீஷியன்ஸ், இங்கேருந்து வரவங்க எல்லாருமே சரி, உங்களுக்கு தெரியும் தமிழ் சினிமாவில் வந்து எவ்வளோ பேர் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கோன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கும் உங்கள் மீடியா எல்லாருடைய சப்போர்ட்டுமே எங்களுக்கு தேவை, இந்த படத்தை வந்து ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு தர்மா, அவர் மூலியமாக தான் எனக்கு இந்த படம் கிடச்சிது. ஏன்னா ரொம்ப நாளாக எனக்கு வந்து அவர் பிஆராக நிறைய படங்களுக்கும் நிறைய ஈவெண்ட்ஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஜி இந்த படம் நீங்கள் வந்து பண்ணுறீங்களா, சும்மா கேளுங்களேன் ஒன்லைன் அப்படின்னாரு. அவர் ஒன்லைன் சொல்லும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்போ டேரக்டர் சொல்லும்போது இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ எவ்ரி ஒன். உங்கள் சப்போர்ட் கடைசி வரைக்கும் வேணும். ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னைக்கு. பூஜையோட ஒரு பாசிட்டிவ் வைபோட ஆரம்பிக்கிறோம். உங்களோட வாழ்த்துக்கள் எனக்கு தேவை. தேங்க்யூ. ஸோ வணக்கம் from my side. I don't know Tamil, so first of all, thank you so much, Santosh sir, for giving me this opportunity. I'm very happy and I'm very lucky to part of his movie. And he's very talented and he's very encouraging for his movie. I can say that. And thank you very much sir. आपने मुझे इस काबिल समझा कि मैं आपका प्रोजेक्ट करूं और you give me this opportunity. So thank you very much. I did my 100%. I give my everything you want from me. This is my first experience in Tollywood. So I'll give my 100%. Thank you very much and bless me. Thank you. Okay. Welcome everybody. Nandri sir for this opportunity. Santosh sir and his team are very passionate, very talented. My name is Shruti Deshpande. I'm from Mumbai. I've done a few projects in Bollywood and web series, but I'm very excited because this time it's in Tamil cinema, and Tamil cinema is beautiful. The music, the artists, the energy, and everybody around is very passionate
and it's growing so much globally. That's why I'm very excited, because this is a pan-India release in Kannada, in Telugu, Tamil, and it's going to go across theaters. The choreographer is also very talented. I am happy because Sir gave me a very powerful role. It's of a special officer, and there's also a very, very brilliant dance song that I'm working on. And the choreographer has made a great choreography, and I hope that many people dance to it. And when Sir narrated this story for the first time, it had everything. It had drama, it had thrill, it had romance, it had action, it had a great ending, a great start. It was like a perfect story in itself. So I'm really happy that I'm getting to start off with Sir and with this story and with this team, because I met the whole team. Viren, Alfia, ma'am, everyone is very, very humble, very sweet. It's an honest, passionate team, and I'm a passionate artist, and I'm happy to be here. Thank you so much. ಎಲ್ಲರಿಗೂ ವಣಕಂ. ನನ್ನ ಪೇರು ವೀರೇನ್ ಕೇಶವ್. I have done many projects in Kannada film industry and film documentary movies, and this is my first Tamil movie, and I thank Santosh, director Santosh sir, for giving me this wonderful opportunity. And I grew up seeing Tamil movies, and we are very fond of Tamil culture. தமிழ் மக்களுக்கு யாரும் ஈஸி பண்ணிட்டாங்க வச்சுக்கோ, அது வேற லெவல்ல இருக்கும். நாவெல்லாம் ஒண்ணுதான். தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்டார்ட் இட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல்ல டைரக்டர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல என்ன 6 வருஷத்துக்கு முன்னாடி அவரை நான் பார்த்தேன். மைசூர்ல ஒரு ஷூட்டிங்ல இருந்து என்ன ஞாபகத்தில் வச்சுன்னு 6 வருஷம் கழிச்சு இந்த படத்தை என்னை காண்டாக்ட் பண்ணி போன டிசம்பர்ல இந்த ஒரு நரேஷன், பியூட்டிஃபுல் நரேஷன் எனக்கு கொடுத்து, இதை நீங்க தான் பண்ணணும், இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் கிரைமா எடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டு ஒரு 1 லைன் பிரீஃப் பண்ணாரு. ஸோ he just told me that ஒரு சாதாரண எளிமையான ஒரு பையன் எப்படி ராபின் உட ஒரு அவதாரம் எடுப்பான். ஸோ அந்த ஒரு கான்செப்டுவலைசேஷனுக்கு ஒரு ஆக்ஷனான ஒரு தீம் மாதிரி எடுக்கலாம். சரி வாங்க நம்ம ஒரு கொலாப் பண்ணிக்கலாம். ஒரு 6 இயர்ஸ் கழிச்சுட்டு சரி ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் தமிழ்ல. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி இன் தமிழ். இதுக்கு முன்னாடி 6 படம் கன்னடத்துல have been worked for as a music director and assistant. So sir, thank you so much for giving me this opportunity. 6 பாட்டு இருந்துச்சு இதுல. So we have completed 4 recordings. ஒரு குத்து பாட்டு இருக்குது, ஒரு தாபா சாங், அண்ட் 2 ரொமான்டிக் சாங் இருக்குது, ஒரு பேத்தோ ஒன்று இருக்குது. எல்லாமே ரெக்கார்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ வி ஹாவ் மெனி ஸ்டார் சிங்கர்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிட்டு மேபி சூன் ஆஃப்டர் திஸ் வில் பி ஹேவிங் த ஆடியோ லான்ச் டூ. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தமிழ் வாழ்க. தேங்க்யூ.